வணக்கம் ஜிஎஸ்பாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தேதியில் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு பீப்புளை பொறுத்த வரைக்கும் வந்து பட்ஜெட்குள்ள கார்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்போ நிறைய விதமான காம்ப்ரமைஸ் பண்ணுவதாக தான் இருக்குது. இன்னைக்கு மக்களோட டிசைர் என்னன்னா, விருப்பம் என்னன்னா, எப்படியாச்சும் ஒரு எஸ்யூவி கார் வாங்கிட முடியாதா அப்படின்றது ஏக்கமாகவே இருக்குது. காரணம் வந்து மினி எஸ்யூவி, மைக்ரோ எஸ்யூவி, கிராஸ் ஓவர் எஸ்யூவி, சஃபோர் மீட்டர் எஸ்யூவி, காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி, மிட் சைஸ் எஸ்யூவி, ஃபுல் சைஸ் எஸ்யூவி, லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி அப்படின்னு எஸ்யூவிலேயே இவ்வளோ பரிணாமங்கள் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுலேயே பீப்புளுக்கு குழம்பிடுது, எது எஸ்யூவி எது எஸ்யூவி இல்லை, நமக்கான கார் இது அப்படின்ற குழப்பங்கள் வந்துடுது. பட் ஹேட்ச்பேக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும், ஒரு அப் மார்க்கெட் ஸ்டைலிங்கில் இருக்கணும். டிப்பிக்கல் ஹேட்ச்பேக் கார் வேணாம் அப்படின்னு நினைக்கிற பீப்புள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கார்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்போ 10 to 11 லட்சம் பட்ஜெட், அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளோட பட்ஜெட் அப்படிங்கும் போதே 10 to 11 லட்சமாக தான் இருக்குது. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து மஹிந்திரா 3XO இருக்குது, ஸ்கோடா கைலாக் இருக்குது, நிறைய கார்கள் இருக்குது, மாருதி பிரஸா இருக்குது. பட் மைலேஜ் சென்ட்ரிக்காக பார்த்தா கார்கள் ரொம்ப குறைவுங்க. ஏன்னா எல்லாமே டவு பெட்ரோல்ஸாக இருக்குது. பிரஸாவோட 1.5 என்னையுமே மைலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட போகிறதில்ல. அப்போ ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டொயோட்டாவோட டைசர் கிராஸ் ஓவர் வண்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸில் தான் வருது. ஒரு 10.50 லட்சத்தில் டைசரோட எஸ் ப்ளஸ் மாடல் அப்படின்றது வருது. அந்த வண்டியை நிறைய பேர் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தீங்க. ஒரு பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, அது வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை தான் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். மேலும் இந்த காரை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்க ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்க ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூவை செக் பண்ணிவிடுவாங்க. வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். எல்லாத்துக்குமே கேட்குறது வந்து டொயோட்டாவோட டைசரோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணுது. ஃப்ராங்ஸோட ஒரு கிராஸ் பேட்ச் வெர்ஷனாக தான் டொயோட்டா டைசர் அப்படின்றது பார்க்கப்படுது. ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பர்சனலாக நம்ம வந்து டர்போ பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அது ஸ்ட்ரக்சரெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எக்ஸ்போர்ட் மாடலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மாடலும் சரி, ஒரே பிளாட்ஃபார்ம், ஒரே கைண்ட் ஆஃப் வந்து 10 ஸ்ட்ரென்த்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் குளோபலாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து ஃப்ராங்ஸ் வந்து ஜாப்பனீஸ் அண்ட் கம்பெனியும் வந்து ஏஷியன் அண்ட் கம்பெனியும் வந்து கிராஸ் டெஸ்ட் செய்யப்பட்டது. ஏஷியன் அண்ட் கப்பில் 5 ஸ்டார்ஸும் ஜாப்பனீஸ் அண்ட் கப்ஸில் உங்களுக்கு 4 ஸ்டார் அப்படின்றதும் வாங்கியிருது. ஸோ ஸ்ட்ரக்சரலி ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது அந்த கார் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்ட்ரக்சரில் ஒரி பண்ண வேண்டாம், சாலிடாக இருக்கும். பாரத் அண்ட் கப், குளோபல் அண்ட் கப்போட நாம்ஸ்லாம் படி கிராஸ் டெஸ்ட் பண்ண இட் பி லைக் கேரண்டீடாக 4 ஸ்டார் அப்படின்றது இருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏபிஎஸ் வந்துருச்சு, இபிஇடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், பிரேக்கர்ஸ்ங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மிஸ்ஸோர் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. ஒரு சில விஷயங்கள் மிஸ் அவுட் ஆகுது. பட் பேசிக் திங்ஸை வந்து இந்த எஸ் ப்ளஸ் மாடல் பேக் பண்ணியிருக்குது. இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்னு பார்க்கும்போது 975 கிலோகிராம் இருக்குது. ஸோ இந்த கிலோகிராம், இந்த கர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஸ்டெபிலிட்டியில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நான் வந்து சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறப்போ நான் சொல்கிறேங்க. இந்த காரில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவ்வளோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். என்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான என்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், அதான் இப்போ இந்த எஸ் ப்ளஸில் இருக்குது. நீங்கள் டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜிஎன்வி மாடலில் வருது. அது வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட கிடைக்கும். இன்னைக்கு இந்த எஸ் ப்ளஸ் மாடலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மெர்லையோட ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்து இந்த வண்டியோட என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 88 பிஹெச்பி பவரும் 130 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கர்வ் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து ஆப்டிமலாக இருக்கிறனால எந்த விதத்துலையுமே ஸ்லக்கிஷாக இருக்காது. நீங்கள் அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்னு போகும்போது கியா சோனட், ஹிண்டை வெனியூல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டிலும் கர்வ் வெயிட் கொஞ்சம் கூட, அதுக்கு அந்த 1.2 லிட்டர் போடும்போது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகும். வேற அந்த டைசரில் வந்து அந்த பிரச்சனை அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த பவர் அப்படின்றது நல்ல லீனியரான ஒரு சர்ச் அப்படின்றது கிடைக்கும். ரியல் டைமில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 13, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17 to 20 வரைக்குமே கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்லையுமே மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா அது மாதிரி தான் இந்த ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனை கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே ஆட்டோமேட்டிக் வாங்குறப்போ வந்து ஆக்சலரேஷன் நம்ம பாட்டு கொடுத்துட்டு இருந்தால் அது பாட்டுக்கு கியர் மாறும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் நீங்கள் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் பவர் டிமாண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அது கியரை வந்து அப்ஷிஃப்ட் பண்ணாமையே உங்களுக்கு செகண்ட் கியர், தேர்ட் கியர்லேயே புல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒரு நீங்கள் மேனுவல் வண்டி ஓட்டுறப்ப என்ன பண்ணுவீங்க, கிளச்சை முதிச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணுவீங்க 2000 ஆர்பிஎம் ரீச் ஆகும்போது. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஆக்சல் படல் இருந்து, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சல் பிரேக் மட்டும் தான் இருக்கும், கிளச்சும் இருக்காது, கியரும் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2000 ஆர்பிஎம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆக்சல் படல் வந்து காலை மட்டும் எடுத்தீங்கன்னா அது அழகாக அப் ஷிஃப்ட் ஆகும். இப்படி நீங்கள் ஓட்டுறப்போ நீங்கள் லைக் மேனுவலில் நீங்கள் வந்து 2000 ஆர்பிஎம்ல கியர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி அழகாக வந்து ஆட்டோமேட்டிக்கில் பண்ணி கொடுக்கும். ஸோ எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கும், என்ஜினுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லாங் டேர்மில் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிலையபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ
இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றத நீங்கள் இனிஷியலாக பார்த்துருப்பீங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னா இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் K12 N சீரிஸ் ஆஃப் என்ஜினை சொல்லலாம். ஸோ என்ஜினை பொறுத்து இதுதாங்க. கீழே வந்து ப்ராப்பரான என்ஜின்கள் கொடுத்துருக்காங்க. லைனஸ் வந்து கொடுக்கல. இந்த ஃப்ராங்ஸ் அண்ட் டைசரில் பிரச்சனை என்னன்னா NVH கொஞ்சம் ஜாஸ்திங்க. ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. வின் நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ் கேட்கும். அதுக்கு இன்சுலேஷனில் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய அப்டேட் ஒர்க் பண்ணாங்க நல்லாயிருக்கும். மேலே வந்து ஒரு 6 ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ்டீரியர் டிசைன் பாருங்க. டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது இது ஹைரைடரோட ஒரு குட்டி வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த DRLs பார்க்குறப்பவும் சரி, அதே மாதிரி இந்த கிரில் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹனிகோம் மெஷ் டைப்பில் போயிருப்பாங்க. ஹைரைடரோட மினி வெர்ஷன் அப்படின்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒரு வைடான ஏர் டேம் தான். உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் LED ரிஃப்ளெக்டார்ஸுங்க. இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு லைட் சப்போர்ட் வேணும். அப்போ தான் வந்து நைட் டைமில், மழை பெய்கிற டைமில், ஃபாக் அதிகமாக இருக்கிற டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெட்லைட்டை மாற்றினாங்க. இதில் ஆக்சுவலாக வந்து எஸ் மாடல்லையும் பேசிக் மாடல்லையும் வர ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர், அதில் பல்பை ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த கன்சோலை நம்ம ஆப்ரேட்டே பண்ண முடியாது. அடிஷ்னலாக ஒரு ஃபாக்லம் சப்போர்ட்லாம் கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸில் வந்து டேக்கிள் பண்ணி போயிடுதுங்க. ஃபுல்லி லோடாக போகிறீங்கன்னா மட்டும் நீங்கள் ஏதாவது பெரிய குழியில் இருக்கிறீங்க, இல்லை மேட்டில் ஏற்றுறீங்க அப்படின்னா, ஸ்பீட் பேக்கில் ஏற்றுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வரணும். ஸோ ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் உள்ளது பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ஃப்ரெஜலாக இல்லை. அதாவது பலினோ கிளான்ஸாவை தாண்டி இந்த டைசர் அண்ட் ஃப்ராங்ஸில் பம்பர்ஸோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸ்டீரியர் ஷீட் மட்டுமே சரி. இந்த கிராஸ் ஓவர் வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து பர்சனலாக இந்த கார் வந்து சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரோட் ப்ரெசன்ஸ் அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல் வந்து ஃபங்க்ஷனல் கிடையாது, ஜஸ்ட் ஆஸ்தட்டிக்காக வச்சிருக்காங்க. ஒரு ஷாக் ஃபின் அட்டை நம்மளால பார்க்க முடியுது. டோரை பொறுத்த வரைக்கும் வந்து ரெக்வஸ்ட் சென்சர் அப்படின்றது கிடையாது. இந்த வாகனத்தில் ஃபாப் கீஸ் வராது. ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் G அண்ட் V மாடல் போகிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மாடல்ஸில் அது கொடுப்பதில்லை. டோரோட தட்டை பொறுத்து பார்க்கும்போது, டோரோட ஹெஃப்ட்டை பொறுத்து பார்க்கும்போது டோர் வந்து ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்காது, ஓரளவுக்கு ஹெவியாக தான் கொடுத்துருப்பாங்க. சாவியை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் காமிக்கிறேன் உள்ளே போகிறப்போ. இங்கே 2520 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இது கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய வாகனங்களோட கம்பேர் பண்ணி இந்த வாகனம் எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது அப்படின்றத டைமென்ஷன் ரீதியாக நீங்கள் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக் மாடல்லேருந்தே 195/60/16 டயர் ப்ரொஃபைல் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த S+ மாடல் வரும்போது உங்களுக்கு அலைவீல்ஸ் கிடைக்கும். இது வந்து பிளாக் டவுட் அலைவீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து G and V எல்லாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூல் டோன் அலைவீல் செட்டப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக் போயிருக்காங்க. நல்ல ஒரு வீலர் டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. உள்ளே வந்து பிளாஸ்டிக் லைனரால் முடிஞ்ச வரைக்கும் கன்சில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேப்ரிக் லைனராக இருந்தால் கொஞ்சம் இன்சுலேஷனில் உதவி கொடுத்துருக்கும். கேரக்டர் என்ஹான்ஸ் பண்ண இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் லைன் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இது கொஞ்சம் வந்து மசிலுக்கு கொடுக்குது சைட் ப்ரொஃபைலில். இதை தாண்டி ORVM வந்து நமக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எம்பட் ஆகிருப்பதும் நல்லா பார்க்க முடியும். ஆட்டோ ஃபோல்டபுள் கிடையாது, பட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக இருக்குது. மிரரும் சரி, இந்த கன்சோலும் சரி. இந்த சாவியை தான் டொயோட்டா எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட அபிப்பிராயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இது கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஸ்லோப்பிங்கை தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு கூப்பே கைண்ட் ஆஃப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வடிவமைப்பு போயிருக்கும். உள்ளே வந்து அது ஹெட்ரூமை பாதிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி ஹெட்ரூம் வந்து இடையில இருக்கலாம். பட் வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும், ஓப்பனிங்ஸை பொறுத்த வரைக்கும் டீலோ வந்து ப்ராப்பராக தாங்க இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பரான டீலை கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த கலர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய தீமை கிளான்ஸாக மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா உண்மையுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். உள்ளே வந்து வெளிச்சம் கிடைப்பதற்காக அதை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேசலாம் அப்படின்னு வரும்போது இங்கே வந்து ஃப்ரண்ட்ல இண்டிபெண்டன்ட் மேக்பர்சன் ஸ்டெப்னு, ரியரில் வந்து டார்ச் பீம் கால் ஸ்ப்ரிங்ஸோட போட்டிருக்காங்க. சஸ்பென்ஷனோட குவாலிட்டி கேட்டிங்கன்னா வந்து பலினோவை காட்டிலும் இது வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டிஃப் நோட்டை பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கர்வ் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி, ஹேண்ட்லிங் கேரக்டர் இது இருக்கணும், கொஞ்சம் வந்து ஹை ஸ்பீட்ஸில் ஹேண்டில் ஆகணும், ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா AMT மாடல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ஸ்பாஞ்சியராக இருக்கும். நார்மல் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அக்ரெசிவான பிரேக்கிங்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி கேட்டிங்கன்னா 120 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டடாக தான் இருக்கும். எந்த விதமான ஒரு அன்னவிங் ஃபீலும் கொடுக்காது. ஹை ஸ்பீட்ஸில் வந்து கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். கார்னர்ஸ் இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோல்லாம் பெருசாக தெரியாது. அதுலலாம் குறைகள் பெருசாக இல்லைங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போது ரியர் ப்ரொஃபைல், இந்த டெயில் லேம்ப் ப்ரொஃபைல் பாருங்கள். இந்த ஷேப் அப்படின்றது ஃப்ராங்ஸுக்கு எதுக்கும் மாறி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரை ஸ்டிப்ஸ் வரும்ல ஃப்ராங்ஸில், அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சென்டர் ஸ்டிப் பொறுத்த வரைக்கும் கனெக்டட் LED கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு LED கன்சோல், டெயில் லேம்ப் கன்சோல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கைடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து LED தான் போயிருக்காங்க. எங்கேயுமே இங்கே ஹாலஜன் அப்படின்றதுல போகல. அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக நைட் டைமில் பார்க்குறப்போ. ரியரில் நமக்கு டீஃபாகர் கிடைக்காதுங்க. வைப்பர் அப்படின்றது கிடைக்கல. வைப்பர் கொடுத்துருந்துருக்கலாம். ஹை மவுண்டட் ஸ்டப்லம்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் தான் போயிருக்காங்க. இதை கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக்ல முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும். பட் அது டியூல் டோன் வேரியன்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். அது டாப் ஆஃப் த லைனில் தான் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் 4 கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் ரிவர்ஸ் கேமரா கிடையாது. S+ கிட்டத்தட்ட நேச்சுரல் எஸ்பெக்டில் இதுதான் டாப் ஆஃப் த லைன். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மிஸ் பண்ணது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இந்த பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. அடிபாடுக்கு தாங்கும், அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 308 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேக் உள்ளே வைக்கலாம். லோடிங் லிப் அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்திங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது லோடிங் லிப் அப்படின்றது. உள்ள ஸ்பேர் டயர் வந்து சைஸை குறைச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா குறைக்கல. அந்த காம்ப்ரமைஸில் இல்லை. அதே 195 60 16 தான் போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஹை ரேட்டர் கிராண்ட் மீட்டர்லாம் வந்து 6 பேக்ஸ் அப்டேட் பண்ணுறப்போ அந்த ஸ்பேர் டயரை தூக்குறாங்க. பட் இதில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலை. பூட்லாம் மிஸ் அவுட் தான். ஒரு பாசல்ட்ரி அப்படின்றது கிடைக்குது. 60-40 ஸ்பிளிட் அப்படின்றது இங்கே நமக்கு கிடைக்குதுங்க. டைசரோட ரியர் சீட் ஸ்பேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டோர் பேட்ஸ் வந்து பாருங்க. இந்த டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்க. டோர் பேட்ஸில் வந்து பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் செர்ரி, மெரூன், அதுக்கப்புறம் பிளாக் இந்த மாதிரி டோன்ஸ் தான் பயன்படுத்திருக்காங்க. உள்ள என்ட்ராகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் குனிஞ்சு தான் என்ட்ராகணும். நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருப்பேன். நான் கொஞ்சம் குனிஞ்சு தான் இறங்குறேன். அதே மாதிரி உள்ளே வரேன். அதே மாதிரி இறங்குறதுக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் குனிஞ்சு தான் ஏறணும். இதுதான் நம்ம இந்த ஃப்ராங்ஸ் அண்ட் டைசரில் பொறுத்த வரைக்கும் நான் நோட் பண்ண வேண்டியது. இப்போ உள்ளே வந்துக்கிறேன். இங்கே கேபின் பொறுத்த வரைக்கும் வந்து டார்க்கியரான ஒரு தீம் அப்படின்றனால நமக்கு கொஞ்சம் வந்து அடைஞ்ச ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது அந்த கிளான்ஸாவோட தீம் போயிருந்தாங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும் டைசருக்குள்ளே. பட் அப்புறம் இந்த ஹெட்ரெஸ்ட் எதுக்கு இவ்வளோ பெரிய ஹெட்ரெஸ்ட்னு தெரியல. அது வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியதை மறைச்சி கொடுக்குது கொஞ்சம். விண்டோ பொறுத்த வரைக்கும் வெளிச்சமான நல்லா உள்ள கிடைக்குது. பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கமாக கிடைக்குது. நீங்கள் ஒரே நிமிஷம் இருங்க. ஹெட்ரெஸ்ட்டில் இப்போ சாஞ்சு உட்காரோம் அப்படின்னா இப்படி திரும்புறனாலும் எனக்கு வந்து ரொம்ப அடைக்க வேலை செய்யாது. அதுலாம் குறைகள் இல்லை. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. லம்பாரோட சப்போர்ட் கேட்டிங்கன்னா லம்பாருக்கு டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த டிஸ்க்குக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த முதுகு தண்டுவலத்துக்கும் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டு தான் இங்கே பாருங்கள் மிஸ் அவுட் ஆகுது. நீங்கள் நல்லா காலை நீட்டி உட்காந்திங்கனாலும் இங்கேயுமே அந்த கேப் தெரியும். உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் தாராளங்க. அதெல்லாம் ஒருத்தர் குறை சொல்ல முடியாது. இங்கே ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் கிடையாது. உங்களுக்கு ஹம்ப் இருக்குது. ரியர் ஏசி வென்ட்டும் மிஸ்ஸிங் தான். உங்களுக்கு 12 வோல்ட் அடாப்டர் மட்டும் தான் கிடைக்குது. ரியர் ஏசி வென்ட் கண்டிப்பாக இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருந்துருக்கணும். 2 அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது இங்கே ஸ்பேஸிங்காக இருக்குதுங்க பின்னாடி உட்கார்றதுக்கு. எல்லாருமே கேட்குறது ஃப்ராங்ஸில் டைசரில் ஹெட்ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ டைசரை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அப்படி சாஞ்சு உட்காந்துருக்கேன். இப்படி நார்மலாக ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனில் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பாருங்கள் 5.7 ஃபீட் இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. மேபி 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தலை உரையலாம் நீங்கள் சாஞ்சு உட்கார்றப்போ. இன்னும் கொஞ்சம் பிட் ஹைட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரூமியராக இருந்திருக்கும். சரிங்க, இப்போது டைசரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டிபிள் பேனல்ஸ் போயிருப்பாங்க. ஒரு பிளாக் கன்சோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌனு அதுக்கப்புறம் கோல்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி செர்ரி ப்ரௌன், இப்படி நிறையா இருக்குது. அதனால தயவு செஞ்சு பேனல்ஸை கழட்டி போட்டுறாதீங்க. கழட்டி திரும்ப மாட்டுறப்போ ராட்லிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஒரு டைம் கழட்டுறீங்கன்னா எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஃபிட் பண்ணிடுங்க. நிறைய டைம் கழட்டிங்கன்னா ரேட்டில் ஆகும் ஃப்ரண்ட்டில். ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றிலாம் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸுங்க. ஃப்ரண்ட்டில் உட்கார்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் டிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது தண்டுவலத்துக்கும் பட்டுக்கும் நடுவில் அந்த டிஸ்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராப்பர் சப்போர்ட் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் முதுகுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் எனஃபாக இருக்குது. நீங்கள் இந்த மாடல் ஆக்சுவலாக ஹைட் அட்ஜஸ்டர் கிடையாது. ரிக்ளைனர் மட்டும்தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஃப்ரண்ட்டில் வந்து போனட் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக உட்காந்துருக்கிறப்ப கொஞ்சம் தெரியாது. இந்த ஏ பில்லரும் சரி, அதே மாதிரி இந்த ஐஆர்விஎம்மும் ஹில் ஸ்டேஷன்ஸில் ஒரு பைண்ட் ஸ்பாட்டாக உருவாக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸுங்க. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் டாப் ஆஃப் லைன் போனீங்கனாலும் கிடைக்காது. கேபினில் மேலே வந்து ஹாலஜன் லேம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம். கோ டிரைவருக்கு மட்டும் உங்களுக்கு வேனிட்டி மிரர் கிடைக்குது சன்வைசரில். இங்கே ஜஸ்ட் வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் இருக்குது. டிக்கெட் ஹோல்டருமே இல்லை. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். ரிவர்ஸ் கேமரா வராது. நீங்கள் ஓஎம்ல வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் வந்து ஒரு 8000 ருபீஸ் வருங்க. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசென்ட் எனஃப்ங்க. நீங்கள் மேபி ஒரு ட்வீட்டை செட் பண்ணிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏசி வென்ஸ் ஃப்ரெஜைலெல்லாம் இல்லை. நல்ல ஒரு த்ரோ இருக்குங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
கீழே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், ஒரு USB ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 கப் ஹோல்டர் அப்படின்றது கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு கூலிங் கப் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் டாப் ஆஃப் த லைன்லையாச்சும். MID கிளஸ்டர் பாருங்கள், ஒரு அனலாகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் டாக்கோமீட்டர் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு லெஜிபிளான டிஸ்பிளே, க்ளீன் அண்ட் கிளியராக தெரியுது. சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் யூனிட்ங்க, அதில் நீங்கள் வந்து ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்க முடியும். ஸ்டியரிங்கில் நமக்கு வந்து ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டாப் ஆஃப் த லைனில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் ஆஃப் த லைன் படங்கள் ஆட்டோ வைப்பர்ஸில் இல்லை. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு டுயல் ஹார்ன் செட்டப் ஓரளவுக்கு டீசெண்டாக லவுடராக தான் இருக்குது. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமைஸ்டாக இருக்குது. இன்டரப்ட் பண்ணாது கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு ரெட் பெடல் இருப்பதால லாங் ட்ராவலில் நமக்கு வந்து கால் வச்சுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க போதுங்க. டிரைவர் சைடு விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கிடைக்கும். மீதம்லாம் நார்மல் பவர் விண்டோஸ். ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாஸ்டிக் இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு சாஃப்ட் பேடிங் அப்படின்றது ஃபேப்ரிக்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் டாப் ஆஃப் த லைன் பார்க்கும்போது லெதர் ரேட்டில் கிடைக்கும். கீழே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கூடவே நிக்னாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் அப்படின்றதும் இருக்குது. ஸோ இந்த டொயோட்டா டைசரோட S+ மாடலோட EMT வெர்ஷனில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரி, ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,000 கிட்ட வருதுங்க. இதில் வந்து ஃபியூல் காஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், இன்சூரன்ஸ் காஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் காஸ்ட்டை கொடுத்துருக்கேன், EMI ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பவுமே EMI மட்டும் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க, ஓனர்ஷிப் காஸ்ட்டே எடுத்துக்கோங்க. இந்த வண்டியில் நமக்கு காம்ப்ரமைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். இங்கே வந்து ஒரு சீட் ஹீட் அட்ஜஸ்டரும் ஒரு ரிவர்ஸ் கேமரா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கூட போதும், ரொம்ப சஃபிஷியண்டாக இருக்கும். ரிவர்ஸ் கேமரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீட் ஹீட் அட்ஜஸ்டர் ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம் S+லேயே. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வருத்தமாக சொல்லக்கூடிய விஷயம். அதை வந்து டொயோட்டா அண்ட் நிறுவனம் வந்து கன்சிடர் பண்ணி அதை மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்டீரியர் தீம் வந்து கிளான்ஸால் பார்த்த மாதிரி ஒரு பேஜ் தீம் போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். பட் மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து இந்த ஹேட்ச்பேக்லேருந்து கொஞ்சம் பெட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டைலிங்லையாவது ஒரு வாகனம் எடுக்க முடியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த 10.5 lakh ப்ரைஸிங்கில் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எஸ்விஸ், சஃபர் மீட்டர் எஸ்விஸாக இருக்கட்டும், எது போனோம்னாலும் டர்போ பெட்ரோல்ஸ் தான் இருக்குது. நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்று நிசான் மேக்னெட் போனால் ஸ்லகிஷாக இருக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பிரஸா போனீங்கன்னா நேச்சுரல் ஹாஸ்பிட்டலில் மைலேஜ் கிடைக்கிறது இல்லை. இதை விட்டு எல்லாம் டர்போ பெட்ரோல் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு 10.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் வந்து ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைசர் S+, டைசர் SE இந்த மாடல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சகிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா போங்க. டாடா, டேக் கேர், பை.